கார்த்திக் ரம்யா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் கூட ரம்யா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்குது. இதை தொடர்ந்து இன்றைக்கி அன்னம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அன்னமும் கார்த்திக்கும் வந்து பொய் சொல்லியிருப்பாங்க சண்முகத்துக்கிட்ட. சும்மா வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்துட்டேன், அதனால் சொல்லிட்டு தான் கிளாஸ் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னதுனால சண்முகமும் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு, நீ உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக எது வேணாலும் பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அண்ணத்துக்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதனால சொல்லிட்டு அண்ணமும் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது மாமா கிட்ட போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரவணன் பேரில் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்கணும் அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து ஆள் அனுப்பியிருப்பார். இது தெரிஞ்ச சண்முகம் ரொம்பவே கோவப்பட்டு அவன் பேரில் இருக்க எந்த சொத்தையுமே வந்து அவன் விற்காத அளவுக்கு நான் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட செண்பகவல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சரவணனுக்கே ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்க, அதாவது உங்கள் அப்பா வந்து இது போல் பிளான் பண்ணுறாரு, உன் பேரில் இருக்க எந்த சொத்தையும் நீ விற்காத அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் வந்து சண்முகம் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார். அவனுக்கு வந்து சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருப்பார். இதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமாக கண்டிப்பாக சரவணனும் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் சரவணனுக்கும் சண்முகத்துக்கும் நேராகவே வந்து சண்டை நடக்கும் அப்படிங்கிற போல தான் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு இடையிலலாம் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஆஃபீஸுக்கு ஒரு மாஸ் என்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. ரம்யாவும் புது கமிஷனராக வந்திருப்பாங்க. இதை பார்த்தா கார்த்திக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அதாவது ரம்யாவே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எப்படியாவது வந்து ரம்யாட்ட பேசி புரிய வைக்கணும், நம்ம அந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் கூட ரம்யாவை பார்த்துட்டும் பொக்கே கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க ரம்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொக்கேவை கூட வாங்காமல் தூக்கி எறிஞ்சிருவாங்க. பொக்கேவே தூக்கி எறிகிறவங்க திரும்பி கார்த்திகை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால சொல்லிட்டு கார்த்திகை ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. எப்படியாவது ரம்யா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. பின்னாடியே போகும்போது ரம்யா வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் காரில் ஏறி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரம்யாவை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து ரம்யா ஒத்துக்க மாட்டாங்க மன்னிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு துரோகம் பண்ணதுனால நீ கண்டிப்பாக அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பழி வாங்குற போல தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பழி வாங்குறதுக்காக வந்து சரவணனும் ரம்யாவும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்து ஒரே வீட்டுக்கு வருவாங்க. அதாவது ரம்யாவும் அண்ணமும் ஒரே வீட்டில் இருக்கிற போல தான் கதைகளும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்டெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.